ஆன்மீகத்தில் சில நிலைகள் இருக்கின்றன. எப்படி எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், டிகிரி அப்படி போகுது இல்லையா, போஸ்ட் கிராஜுவேஷன் அந்த மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு நிலை வந்து சரியைன்னு பேர். சரியை என்னன்னா சரீரத்தினால் செய்யப்படும் பூஜை. சரீரம்னா உடம்பு, சரீரத்தினால் செய்யப்படும் பூஜை, அதுதான் சரியை. சரீரத்தினால் என்னெல்லாம் பூஜை பண்ண முடியும்? நீ குளிக்கலாம், நாமோ இல்லை விபூதி சந்தனம் ஏதோ வச்சுக்கலாம் உன்னுடைய குலாச்சாரத்துப்படி. அண்டு இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஈவன் ஹேவ் பஞ்சகச்சம் ஆர் வேஷ்டி ஆர் பேர் பாடி, வாட் எவர் இஸ் தட். ஒரு பாகவதருக்கு ரொம்ப ஏழையாக இருந்தாராம். அப்போது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்னு திருப்பாவை பாடின்னு போனோம் மார்கழி மாதத்தில். அவர் ரொம்ப ஏழையாக இருந்தார். அதனால் என்ன பண்ணாரா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு. அப்போ யாரோ ஒருத்தன் போச்சு போட்டதுன்னா அவருக்கு ஒரு சட்டெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அந்த மாதிரி சரியில்லை. உனக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு, அந்த மாதிரியான அப்ரோச்சில் நீ கடவுளை கும்பிடலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற படத்தில் கும்பிடலாம், இல்லை கோயில் குளங்களுக்கெல்லாம் போய் சாமி கும்பிடலாம் இல்லையா. எவ்வளோ வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. அண்டு அதில் என்னெல்லாம் வரும், அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். அபிஷேகம்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நம்ம குளிக்கிறோம், ஆனால் நம்ம சாமியும் குளிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அண்டு ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தால் அந்த ராஜா தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு உதாரண புருஷன். ஸோ ராஜா என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் நமக்கு இல்லை புரிய முயற்சி செய்கிற கடவுளுக்கும் நம்ம பண்ணுவோம். ராஜா நல்ல பட்டு பீதாம்பரம் போட்டுன்னு இருப்பானா, நம்ம கடவுளுக்கும் பட்டு பீதாம்பரம் போடுவோம். ராஜா கிரீடம்லாம் மகுடம் வச்சுருப்பானா, நம்ம சாமிக்கும் அதே மாதிரிலாம் பண்ணிவிடுவோம். ராஜாவுக்கு ஏதாவது இதை கத்தி கித்தி வில்லு அம்பு இது மாதிரி ஏதாவது இருக்குமா, அதை நம்ம கடவுள் கையிலையும் கொடுத்துருவோம். நம்ம ராஜா செருப்பு போடுவார்னாக்கா கடவுளுக்கு ஒரு செருப்பு போட்டு கொடுத்துருவாங்க. இப்படி நமக்கு புரிஞ்சதுலேருந்து புரியாதுக்கு போகுது, ஃப்ரம் நோன் டு அன்னோன் போகிறது. இப்படி தான் இந்த விக்கிரகங்கள் ஆராதனைகள் எல்லாம் ஆரம்பிச்சது. சரியில் இது ஒரு பெரிய விஷயம். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இப்போ நீ மந்திராலயம் போகிற, அங்கே ராகவேந்தருடைய பிருந்தாவனம் இருக்குது. உனக்கு ராகவேந்தர் இருந்தது தெரியும், அவர் எப்படி இருந்தாருன்றதும் தெரியும். அதனால் அவருடைய ஒரு சிலையை வந்து பஞ்சலோகத்துலேயோ எதுலேயோ பண்ணி கல்லையோ பண்ணி உட்கார வச்சிடுறீங்க. ஷிரடி சாய்பாபா வந்து பார்த்தவங்க இருக்காங்க. அவருக்கு ஏதோ பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இருக்குது, ஒரிஜினல் ஃபோட்டோஸு. அவர் இப்படி தான் உட்காந்துருப்பாருங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பரமாச்சாரியாரை பார்த்துருக்காங்க, ராம் சரத்குமார் சாமி பார்த்துருக்காங்க, கிருஷ்ணவேணி அம்மா பார்த்துருக்காங்க, மாயம்மா பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளவோ மகனியர்களை நாம் கண்ணால் பார்த்துருக்கோம். அதனால் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இல்லை நம்முடைய நினைவாற்றலில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நாம் ஃபோட்டோவோ இல்லை போர்ட்ரைட்ஸோ சிலைகளோ ஏதோ ஒன்றும் பண்ணிவிட்டு அவங்கள கும்பிட ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, நாம் முருகரை பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கலாம். முருகரை கீழே உட்கார கஷ்டம் வந்தால் சேர் போட்டோம். முருகரை, கிருஷ்ணரை, இயேசுவை, புத்தரை இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி கிடையாது அந்த காலத்தில். அண்டு அது ரஃப்லி 2020 இயர்ஸ்க்கு முன்னே ஜீசஸ் கிரைஸ்ட்டு, 2500 இயர்ஸ் ஆகோ புத்தர், 3500 இயர்ஸ் ராமர். இப்படி இருக்கிறது நீ எப்படி வந்து சொல்லிட முடியும்? அவங்கள பார்த்தவங்க இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது யாரும். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ராஜா ரவிவர்மா இந்த மாதிரி பெரிய பெரிய அவங்கெல்லாம் வந்து ஒரு கன்செப்டில் இப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அது தியான ஸ்லோகம்னு பேர். தியான ஸ்லோகம்னா இந்த மாதிரி கண், இந்த மாதிரி மூக்கு, கையில் இந்த ஆயுதங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கும். அதை இவங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க, பெயிண்டிங்லேயோ எதுலேயோ ஸ்கல்ப்டிங்கில் இதை போர்ட்ரேட் பண்ணுறாங்க. நாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கிற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், அம்பாள் எல்லாமே இப்படி வந்து நம்ம மைண்டினுடைய கல்பனா சக்தினால் வருது. ஒன்று நிஜமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த மகான்கள் அவங்களுக்கு கோயில் கட்டுற போது நம்ம பார்த்துருக்கோம், அதே மாதிரி பண்ணிடுறோம். பார்க்காதது என்ன பண்ணுறோம், அந்த தியான ஸ்லோகங்கள் இல்லை இப்படி இருக்கணுங்கிற நம்முடைய புராணிக் கன்செப்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணிடுறோம். இது ரெண்டாவது வழிமுறைகள். தெரிஞ்சது, இன்னொன்று தெரியாதது கற்பனையில் செய்யுது. நீங்கள் நிறைய விக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா கையில் புல்லாங்குழல் வச்சா அது ஒன்று கிருஷ்ணர்னு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு வில்லம்பு வச்சுக்கிட்டுன்னா அதுதான் ராமர்னு ஒன்று வருது. கையில் ஒரு வேல் வச்சுக்கிட்டு நின்னா முருகர் அப்படின்னு தெரியுது.
இது கூட உன்னோட கன்செப்ட் தான். ஃப்ரம் யுவர் லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஆர் ட்ரைங் டு விஷுவலைஸ் சம்திங் விச் இஸ் அன்லிமிட்டெட். வாசித்து காணோனாதது. இப்போ நிஜமாக கடவுள் யார்? ஜோதி. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் ஒரு சீனு அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா நீ என் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்க, விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க. அதனால் நீ இவ்வளோ பெரிய கடவுள்லாம் எல்லோரும் கும்பிட்றாங்க வழிபடுறாங்க, இப்படியெல்லாம் நீ பெரிய பெரிய மிராக்கள் எல்லாம் பண்ணுற, அதிசயங்களை பண்ணுற, நம்பிக்கை வரல, உன்னுடைய நிஜமான சொரூபத்தை கொஞ்சம் எனக்கு மாத்திரம் காட்டுறியான்னாரு. அப்போ அவர் சொன்னார், பார்த்துக்கோடா, ஆனால் என்னை இப்படி ஒன்றாலும் பார்க்க முடியாது அப்படின்னு அவனுக்கு நெற்றி கண்ணை கொடுக்குறாரு. இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ பாருங்கிறார். அப்போ விராட் விஸ்வரூபம் எப்படி தேரில் கிருஷ்ணர் உட்காந்துருக்காரு சாட்டையை வச்சுக்கிட்டு, பின்னால் அர்ஜுனன் நிற்கிறான். ஆனால் கேலண்டரில் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இல்லையா, ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் நெருப்பு, ஒன்றுத்தில் இது, இந்த மாதிரி அப்படியே ஒரு பெரிய விஸ்வரூபம் தரிசனம் கிடைக்குது இல்லையா. பஸ்யமே ருத்ர ரூபம் அப்படிங்கிறார். பாரு என்னுடைய ருத்ர ரூபத்தை பாரு அப்படிங்கிறார். அதுக்கு முன்னால் அவர் சொல்வார், ஆதித்யானாம் மகாவிஷ்ணு ருத்ரானாம் சங்கரசாஸ்மி, இப்படி வரிசையாக சொல்லியே போவார். ஆதித்யர்கள் இருக்காங்க 12 பேர், அதில் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுவேன். கேசவாயன்மா, கோவிந்தன்மா, மசூதன், திரிவிக்ரமன், விஷ்ணுவாயன்மா, அந்த மாதிரி. அதுக்கடுத்து ருத்ரானாம் சங்கரசாஸ்மி, 11 ருத்ரர்கள் இருக்கிறாங்க. ஏகா தசம், தசம்னா 10, ஏகானா 1, 10 + 1 11, ஏகாதச ருத்ரர்கள் இருக்காங்க. அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன். பசுக்கள் இருக்குது, அதில் நான் காமதேனு. விருட்சங்கள் இருக்குது, அதில் நான் இந்த மாதிரி. இப்படி ஒவ்வொன்றுத்துலேயும் எது பெஸ்ட்டோ அதான் நான். ஒரு கிளாஸில் 50 பேர் படிக்கிறாங்க. பட் நார்மலாக யார் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க்கு, ஸ்டேட் ரேங்க் அப்படி வாங்குறானோ அவனை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும். நான் 50 பேர் தான் பரீட்சைக்கு போனாங்க, அதே புக்கு தான் படித்தாங்க, அதே வாத்தியார், அதே கிளாஸ் ரூம் தான், அவங்கள யாரும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அதனால் கிருஷ்ணன் சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துலேயும் தி பெஸ்ட் எதுவோ அதான் நான் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒவ்வொன்றா ஒன்றா தான் 10வது சாப்டர் பூரா பகவத்கீதை அதுதான். பார்த்தோடனே எனக்கு பயம் வந்துடுது. கிருஷ்ணா எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது, அதனால் நீ பழைய மாதிரி ஆகிப்போயிடு அப்படின்னா. திருப்பியும் ஒன்றும் தெரியாமல் இருக்கான். இதை தவிர உனக்கு வேறு ஏதாவது ரூபம் இருக்கான்னா. கிருஷ்ணன் சரி தொலைதுன்னு சொல்லி ஒரு 4 கை, அதில் ஒன்றுத்தில் சங்கு, ஒன்றுத்தில் சக்கரம், ஒன்றுத்தில் இப்படி இல்லை இப்படி ஏதாவது இதில் விக்கிரங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி 4 கையோட ஃபேஸெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நார்மல் ஒரு காம்ப்ரமைஸ் பிட்வீன் திஸ் அண்ட் தட், பிட்வீன் மானுஷம் அண்ட் அமானுஷம். அர்ஜுனன் பார்த்துட்டு இது கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்குது எனக்கு இதை பார்க்குற போது, இதை தவிர உனக்கு ஏதாவது இருக்குதா அர்ஜுனன்? கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டு சொன்னார், இது எதுவுமே நான் இல்லைடா, என்னுடைய நிஜமான ரூபம் ஜோதி, நான் ஜோதி ஸ்வரூபமானவன். அதனால் இது எதுவுமே என் வடிவம் கிடையாது. ஒரு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நீ எந்த கண்டெய்னரில் ஊற்றுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி இருக்கும். தண்ணிக்கு எது ஃபார்மேட்டு, டம்ளர்னா டம்ளரு, கூஜான்னா கூஜா, குடம்னா குடம், அந்த மாதிரி எனக்கு வடிவமே கிடையாது. எங்கனும் திருவதனங்கள், எங்கனும் திருக்கரங்கள், உலகம் பூரா எல்லா இடத்துலையும் என் முகம்தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் என் கை தான், என் கால் தான், இப்படி எல்லாம் வரிசையாக கச்சி பசி வாச்சியார் முருகன் பற்றி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு, கிருஷ்ணர் உடைய கன்செப்ட் என்னென்னா, நான் மூக்கில் தான் சுவாசிக்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத, காலில் கூட சுவாசிப்பேன், ஏன்னா ஒரு விராட் விஸ்வரூபம், விராட் விஸ்வரூபம். ஸோ நான் வாயில் தான் சாப்பிடுவேன்னு நினைக்காத, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு, ஐஎம் அந்தர்யாமி, ஐஎம் என் லூமினஸ் பாடி, ஸோ எனக்கு அவயவங்கள் கிடையாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லுவார். அப்போ நமக்கு இதெல்லாம் யாரோ சொல்லி, இல்லை பகவத்கீதை படித்து, இல்லை ராமாயணம் படித்து, ராமாயணத்தில் இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தோரணையெல்லாம் வர்ணிச்சிருப்பாங்க. வால்மீகியோ, துளசி ராமாயணம் எழுதினவரோ, கம்பரோ யாரோ வர்ணிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கடவுள்களெல்லாம் அறிஞ்சிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குறோம். இப்போ இந்த சரியில் என்னெல்லாம் வரும்னா, நமக்கு கண்ணெதிரில் இருந்த மகான்கள் அதே ஃபார்மேட்டில் புரியும். அண்டு புராணங்களில் இருக்கிற அதை வச்சு, இல்லை தியான ஸ்லோகங்களை வச்சுக்கிட்டு இப்படிலாம் இந்த கடவுள் இருக்குமாங்கிற மாதிரி, இல்லை பழைய காலத்தில் இருந்த சில பேர்லாம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, ராஜா ரவிவர்மா டைப்பு, அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஒரு கொண்டையராஜு இவங்கெல்லாம் வரைஞ்சாங்க இல்லையா, கேலண்டரில் முருகர், கிருஷ்ணர் இவங்களெல்லாம் வரைஞ்சாங்க. ராமலிங்கம், அந்த காலத்தில் ஆனந்த விகடனில் ஒருத்தர் இருந்தார் சில்பி, இவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வரைவாங்க.
அதை வச்சு நமக்கு ஏதோ கொஞ்சம் மைண்டில் வந்துருக்குது, இப்படி தான் இருக்கணும் கடவுளுங்கிற மாதிரி ஒரு பாவனை தான் இதெல்லாம். அண்ட் நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் அந்த கடவுள் மேலே நம்ம த்ரஸ்ட் பண்ணுறோம். நம்ம சாப்பிடுமா சாமி சாப்பிடணும், நம்ம ட்ரெஸ் பண்ணுறோமா சாமி, நம்ம குளிக்கிறோமா சாமி குளிக்கணும், நம்ம வந்து தேரில் போகிறாரா ராஜா, சாமியும் தேரில் கூட்டின்னு போ, ராஜா பல்லக்கில் போவாரா, சாமியும் பல்லக்கில் தூக்கின்னு போ. இப்படி தான் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுக்கிட்டு கடவுளை நம்ம ஆராதிக்க தொடங்கினோம். இதெல்லாம் வந்து தான் சரீரத்தினாலே செய்யப்படுகிற வழிபாட்டில் இவ்வளெல்லாம் வரத்துக்கு காரணம். This is what we understood. This is what we have understood.